33 வருஷம் அவர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்தார். அந்த கடைசி 3 வருஷம் ஊழியம் ரொம்ப அற்புதமான ஊழியம். அவர் சொல்றாரு, நரிகளுக்கு தான் இடம் இருக்குது, ஆனா எனக்கு இல்ல, தலை சாய்க்க குமாரனுக்கு என்ன இல்லையா இடம் இல்லைன்ற. அப்படின்னா என்ன, ஆண்டவர் வீடு இல்லாம பிளாட்பாரத்தில் படுத்திருந்தான்னு அர்த்தமா? கிடையாது. அவர் ஊழியத்தை பிஸியாக்கி வச்சிருந்தார். அல்லேலூயா. பகலும் இரவும் பார்க்காம ஊழியம் செய்தார். போய் ஜனங்களுக்கு அந்த நற்செய்தியை சொன்னாரு. சுகமாக்கிறவர் சுத்தி இருந்தாரு. ஏன்னா டைம் இல்லை அவருக்கு. அவர் நோக்கம் என்னன்னா, அவர் மரிக்கணும். அதுக்குதான் வந்திருக்கிறாரு. அவர் பிறந்ததே மரிக்கிறதுக்கு. நாம் வாழ்றதுக்காக பிறக்கிறோம், சாகிறதுக்காக இயேசு பிறந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை போக்குறதுக்கு. அதனால தெரியும் அவருக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. அந்த டைம், அந்த 3 வருஷத்துல எப்படியாவது ஜனங்களுக்கு போய் நன்மை செய்யணும், போய் அற்புதம் பண்ணணும், குருடர் பார்வை அடையணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர் நடக்கணும், இந்த பிசாசு பிடித்தல் போகணும், இந்த வியாதி நீங்கணும், நன்மை செய்யணும், போய் நற்செய்தி சொல்லணும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த மக்களுக்கு சொல்லணும். நான் எதற்காக வந்திருக்கேன்னு சொல்லணும், எதற்காக நான் மரிக்க போறேன், எதற்காக நான் பிறந்தேன் என்ற ஜனங்களுக்கு சரி சொல்லணும்ன்றதுக்காக இரவும் பகலும் பாராமல் இந்த ஊழியத்துல ரொம்ப அவர் பிஸியா இருந்தனால தான் அவர் இடமே இல்லைன்ட்டார். படுக்கிறதுக்கு டைம் இல்லப்பா எனக்கு, நீ ஏன் கூட படுக்கணும்னு நினைக்காத, ஏன்னா நான் டிராவல்லே இருப்பேன். அல்லேலூயா. அதை தான் சொல்ல வர்றாரு அவர். அல்லேலூயா. ஆனால் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதம் செய்தாரு. வேதம் கொள்ளாதான் பாருங்க, அவ்வளவு அற்புதம் இயேசு செய்தாராம். ஆனா அவர் சொந்த ஜன மத்தியில் அவர் அற்புதம் செய்யல. ஏனென்றால் அவர்கள் அவரை மனுஷனாதான் கண்டார்கள் தவிர அவர் தேவனா காணவில்லை. தன் சொந்த மக்கள். மனுஷன், நம்மளோடு பிறந்தவன். இவ சகோதரெல்லாம் நம்ம கூட தானே இருந்தாங்க. சகோதரெல்லாம் நம்ம கூட தான் இருந்தாங்க. அப்ப இவன் எப்படி தெய்வமா ஆக முடியும்? ஏனென்றால் ஏன் யூதர்கள் இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்த்தீங்கன்னா, இயேசு ஏன் இரட்சகர் இல்லை அவர்கள் சொன்னாங்க. ஏன்னா யூதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் அடிமையா இருந்தார்கள். அதாவது ரோம ஆட்சி தான் இன்றைக்கு நடந்தது. ரோம ஆட்சி கீழே தான் இந்த யூதர்கள் இருந்தார்கள். யூதர்களும் கிரேக்க மக்களும் இருந்தார்கள். அதாவது எபிரேய பேசுகிற யூதர்களும் கிரேக்க மக்களும் அவர்களுக்கு கீழே, அதாவது ரோமாபுரி மக்கள் ஆதிக்கத்தில் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த ரோம ஆதிக்கம் இருந்தாலும் அவர்கள் வரி அதிகமா வசூலிப்பாங்க. யூதர்கள் மத்தியிலும் சரி, கிரேக்க மத்தியிலும் சரி அதிகமா வரி வசூலிப்பாங்க. அதனால இந்த ஜனங்கள் தான் இந்த ரோம ஆட்சியை ரொம்ப வெறுத்தாங்க. அந்த யூதர்ல பாத்தீங்கன்னா சில பேர் பிரதமாசர்கள், வேதப்பார்கள், பதிசேர்கள், சதிசேர்கள், இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கொஞ்சம் ஐக்கியப்பட்டாங்க. யாரு? அந்த ரோம ஆட்சி கீழே அவங்க கொஞ்சம் கூட இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யும் போது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது அவங்களெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் லகுவாக அவங்களை பாதுகாத்துட்டாங்க. போய் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அடிமையா இருந்தாங்க. இந்த பிரதானாசிரியர்கள், வேதப்பார்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் இவர்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா